எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உபாகம் 32 9 முதல் 12 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. சத்தமா ஹல்லேலூயா! கர்த்தர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை, நல்ல தெரிந்த வார்த்தை, பழகின வார்த்தை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். கர்த்தர் எப்படி நடத்துவார் என்று வேதம் நமக்கு ஆச்சரியமாய் அநேக காரியங்களை காண்பிக்கிறது. அதிசயமாய் நடத்துவார், அறியாத வழியிலே நடத்துவார். குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர்களை நடத்தி அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடமாய் தேவனால் நடத்தப்பட்டார்கள். ஆண்டவர் இஸ்ரவேலரை நடத்துகிற பாதையில் ஒரு இடத்துல கூட சாரி தெரியாமல் ரூட் மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சாரி கேட்குற நிலைமை வரல. மாராவின் பக்கத்தில் கொண்டு வந்தாலும் அவர் பதறவில்லை. அந்த மாராவை எப்படி கிராஸ் பண்ண வைக்கணும்னு அவருக்கு தெரியும். யார் யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது தெரியும். எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். கர்த்தர் ஒருவரே. 6 லட்சம் புருஷர்கள், லட்சக்கணக்கான ஜனத்தை நடத்துகிற மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே அவருடைய ஓட்டம் முடிகிற வேளையில் இந்த பாட்டை பாடுறார். இஸ்ரவேலரை எல்லாம் பிளஸ் பண்ணி அநேக காரியங்களை சொல்லும்போது அவர் நினைவுபடுத்துகிறார், இந்த யாக்கோபை கர்த்தர் அழைத்தது இப்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு இஸ்ரவேல் என்னும் கூட்டமாக கர்த்தர் உருவாக்கினது. எகிப்துக்கு யாக்கோபு போகும்போது 70 பேராக போனாங்க. எகிப்தை விட்டு வெளியே வரும்போது 6 லட்சம் புருஷர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபின் ஆரம்பம் என்ன? யாக்கோப் என்னும் பூச்சி, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இங்கே ஆண்டவர் எதை நினைவுபடுத்துகிறார் என்றால் அவனுடைய ஆரம்பத்தை நினைவுபடுத்துகிறார். தாவீதை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். அதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஆனால் சவுலை விட்டும் அவன் குடும்பத்தை விட்டும் கர்த்தர் கிருபையை என்றென்றைக்குமாய் விலக்கி விட்டார். ஆண்டவரே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கு ஆண்டவரே, நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களும் நம்பிட்டு இருக்கும்போது ஒருவனை விட்டு கிருபையே தலைமுறைக்கு விளக்க மாட்டேங்கிறீங்க, இன்னொருத்தனை விட்டு தலைமுறைக்கும் கிருபை கிடைக்காதபடி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருடைய ஆரம்பத்தை நீங்கள் பாருங்கள். சவுல் கழுதைக்கு பின்னாக நடந்தவன், தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்தவன். ஆனால் 2 பேருமே தேவனால் உயர்த்தப்பட்டாங்க. உயர்த்தப்பட்ட பிறகு சவுல் தான் கழுதைக்கு பின்னாக நடந்ததை மறந்து விட்டான். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக நடந்ததை மறக்கல. சவுல் தன்னை நிறுத்தின ஸ்தானத்திலிருந்து தன்னை பார்க்க ஆரம்பித்தான். எனக்கு 1000 கொடுக்குறாங்க, தாவீதுக்கு 10000 கொடுக்குறாங்களா, இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் தாவீது தன்னை நிறுத்தின ஸ்தானத்தில் இருந்தல்ல தன்னை பார்த்தது, தேவன் தன்னை எடுத்த இடத்திலிருந்து தன்னை பார்த்தான்.
எனவேதான் அவன் சங்கீதங்களிலே தன்னை ராஜாவாய் காண்பிக்க மாட்டார் தாவீது. பயங்கரமான குழியிலும் உளையான செற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தாரும்பார். மரண வாசலில் இருந்து என்னை தூக்கி எடுத்தாரும்பார். ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆட்டு தொழுவத்திலிருந்து என்னை எடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய ஆரம்பத்தை அவர் மறக்கவே மாட்டார். எனவேதான் சங்கீதங்கள் அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தைகளில் உண்டு, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் 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 தன்னை தாழ்த்துகிறான். தேவரீர் என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். ஆரம்பத்தை மறக்கவே இல்லை. ஒரு நாள் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. ஏன்னா யாரை பற்றி கேட்க மாட்டாங்க தெரியுமா? யார் அந்த வீட்டில் இறந்துருப்பாங்களோ அவங்கள பற்றி கேட்க மாட்டாங்க. எங்கள் அப்பா 2016 இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா எங்கள் அப்பா காணும் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்க இறந்துட்டாங்க. இதுதான் தாவீது சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு, ஆனாலும் என் உட்கார்தல் உங்களுக்கு தெரியும், நான் எழும்புறது உமக்கு தெரியும், நான் நடக்கிறது உமக்கு தெரியும், நான் படுக்கிறது உமக்கு தெரியும், நான் நினைக்கிறது உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே நான் பேசுறது உமக்கு தெரியும். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த ஹல்லேலூயா, யாரும் அறியாத என்னை, எஸ் க்ளோரி தேடி வந்த, கைகளை உயர்த்தி அழகான கண்கள், அழகான கண்கள், ஓ முடிந்ததென்று நினைத்தனா, ஹல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகள். வேதம் சொல்லுகிறது, அவருடைய கிருபையின் திரட்சியை இஸ்ரவேலர்கள் மறந்து போனார்களாம். கிருபையின் திரட்சி, எவ்வளவு எவ்வளவு அதிகமாய் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. கிருபையின் திரட்சியை மறந்து போனார்கள். அவருடைய கிருபையை மறக்காதவர்கள் நன்றி உள்ளவர்களாய், இதெல்லாம் மோசே கொண்டு கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். இப்போ ஜனங்கள்லாம் கோத்திரம் கோத்திரமா இருக்கிறாங்க. ஆனா இந்த கோத்திரம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, யாக்கோப் என்கிற ஒருவனிடத்திலிருந்து. அந்த யாக்கோபை பார்த்தா நமக்கு தெரியும் யாக்கோபின் ஆரம்பம். யாக்கோபு பிறக்கும் போதே உள்ள இன்னொருத்தர் இருக்கிறான். சிலருக்கு பிரச்சனை வந்து ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் சிலருக்கு எப்போ அந்த கருவா ஃபார்ம் ஆனதுலேருந்தே பிரச்சனை தான். ஏசாலாம் உள்ளே இருக்கிறார், வெளியே ஃபர்ஸ்ட் வரலான்னு தான் ட்ரை பண்றாரு யாக்கோபு, முடியல. போராட்டம் உள்ளே ஆரம்பிக்குது. வெளியே வரும்போது ஏசா வரா. பல நேரத்தில் நமக்கு புரியாது, ஆண்டவர் என்ன ஆண்டவர் நீங்க சொன்னீங்க, யாக்கோபை சிநேகித்தன் ஏசாவை வெறுத்து. ஆனால் ஃபர்ஸ்ட் வர்றது ஃபுல்லா யார் தான்? ஏசாதான். நமக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தத்துக்கும் நாம பயணிக்கிற பாதைக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா நாளானது அதை விளங்க பண்ணும். தேவன் அந்த வேளை வரைக்கும் அப்படிதான் நடத்துவா. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபு பிறக்கிறான். யாக்கோபு கூடார வாசி என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது வீட்டுக்குள்ளேயே தான் வளருவார். யாக்கோபுக்கு வெளியே 4 இடத்துல போய் பழக்கமே கிடையாது. ஆனால் ஏசா அப்படி கிடையாது, 4 இடத்துக்கு சுத்திட்டு வருவார். ஆனால் யாக்கோபை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு எது மேலதான் கண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சேஷ்டபுத்திர பாகத்துக்கு மேல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானதை நாடுங்கள். சேஷ்டபுத்திர பாகம் என்பது
ஏசாவுக்கு இயல்பாவே கிடைத்தது. அதுக்காக ஏசா எந்த பிரயாசமும் பட வேண்டிய அவசியமே இல்லை. யாக்கோபுக்கு அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனாலும் மனசுல அதுதான் இருக்கு. இந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய விசேஷம், தகப்பனுடைய சொத்தை 3 பிரிச்சா அதுல முதல் 2 போர்ஷன் மூத்த பையனுக்கு போகும். ஆனா இங்க அது மட்டுமல்ல விஷயம். தேவன் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக அறியப்பட்டிருக்கிறார். இந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு இருக்கிறதோ அடுத்து தேவன் யாராக அறியப்பட வேண்டும் தெரியுமா? நியாயப்படி பார்த்தா ஏசாவின் தேவனாய் அறியப்பட்டிருக்கணும். ஆனால் ஏசா அதை விரும்பவில்லை. யாக்கோபுக்கும் அதை குறித்து அறிவு கிடையாது. ஆனால் அது மேல ஒரு ஆசை. கூளை கொடுத்து அதை வாங்கிட்டார். ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். சில காரியத்தை நம்ம என்னெல்லாமோ கொடுத்து வாங்கிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரும் நினைப்போம் பாருங்க, அப்போதான் இடி விழும். அடுத்த அதிகாரத்தில் அம்மா மெதுவா யாக்கோபை கூப்பிடுறாங்க. மகனே, அப்பா ஏதோ பிளான் போடுறாரு. ஏசா வேட்டையாட போயிருக்கிறான். கொண்டு வந்ததும் அதை சாப்பிட்டு ஈசாக்கு பாருங்க, மகனே எனக்கு இனி எவ்வளோ காலம் இருப்பேன்னு தெரியல, நீ போய் வேட்டையாடி சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு. இந்த போயிடுவேன்னு சொல்றவங்கள நம்பவே கூடாது. போவே மாட்டாங்க சீக்கிரம். யாக்கோபு திரும்ப வந்து பார்க்கும்போது அம்மாவை காணோம். யார் மட்டும்தான் இருக்கிறா? ஈசாக்கு மட்டும்தான் இருக்கிறார். அவர் கடைசி ஆசைன்னு சாப்பிட்டு இது யார் கேட்குறாங்கன்னு அம்மா கேட்குறாங்க. அம்மா கேட்டு யாக்கோபை ரெடி பண்ணுறாங்க. அம்மாவுக்கு உள்ள ஏற்கனவே வாக்குத்தத்தம் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்க வயிற்றுல இருக்கும்போதே ஆண்டவர் சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எப்பவுமே நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நம்ம வாங்கிட்டு அதை நம்முடைய ஆலோசனையின்படி நடத்த பார்க்கிறோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. அவர் வார்த்தை தந்தார் என்றால் அதற்கான வழியையும் அவரே ஏற்படுத்துவார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாமே ஆண்டவர் வாக்கு தந்துற இதை எப்படி நிறைவேற்ற நம்ம பிளான் பண்ணுவோம். ஆண்டவரை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவர். நம்ம இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததால் 100 மடங்கு. இப்படி ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்குது. உடனே போய் விதையை வாங்கிட்டு வரும். என்ன விதை, எங்க விதைக்கணும், அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார், உடனே போய் பிசினஸை தொடங்கு. நமக்கு மைண்ட்ல ஒன்று தோணும், இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம். இப்படிதான் அந்த அம்மாவுக்கு தோணி இருக்கு. அவங்க பண்ணாங்க. ஐயோ இதை விட்டா அவங்களுக்கு பதட்டம் வர ஆரம்பிக்குது. எதுக்கு பதட்டம் வரணும்? அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்ம மாம்சீகமா ஆண்டவர் சொல்வார், உங்ககிட்ட கத்தி இருக்கான்னு கேட்பார், பட்டயம் இருக்கான்னு கேட்பார். ஆமாண்டவரே இருக்கு, அவ்வளவுதான் வச்சுக்கோம்பார். வச்சாச்சு. இயேசுவை பிடிக்கிறதுக்கு வராங்க. இப்ப பேதுருக்கு ஞாபகம் வருது, ஆண்டவர் பட்டயத்தை வாங்கி வைக்க சொன்னாரு. இருக்கு, ஆண்டவரே எங்களிடத்தில் 2 கத்தி இருக்கிறது, வெட்டலாமா அப்படின்னு இயேசு கிட்ட பேதுரு கேட்பார். இயேசு என்ன சொல்லுவார்? உத்தரவு அப்படி சொல்லுவாரா? ஒண்ணுமே சொல்ல மாட்டார். வெட்டலாமான்னு கேட்டுட்டே வெட்டினான். ஆண்டவர் ஆமாவும் சொல்லல. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஆலோசனை எல்லாம் அப்படிதான். ஆண்டவரை நான் போகலாமா அப்படிலாம் கேட்க மாட்டோம். ஆண்டவரை நான் போறேன், என் கூட வாரும். வெட்டலாமா, ஆண்டவர் எஸ்ன்னு சொல்லல, நோ சொல்லல. வெட்டலாமான்னு கேட்டுட்டு வெட்டுறான். ஆண்டவர் பார்த்தார், கத்தி எடுத்து உள்ள போடு. பேதுரு என்ன யோசிச்சிருப்பான்? அப்ப என்ன எதுக்கு கத்தியை வாங்க சொன்னீங்க? என்ன எதுக்கு கத்தியை வாங்க சொன்னீங்க? என்ன எதுக்கு இங்க ஊழியத்தை தொடங்க சொன்னீங்க? என்ன எதுக்கு இதை பண்ண சொன்னீங்க? ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் நம்மை அறியாத வழியில நடத்துகிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஈடுபட விரும்புகிறார். அல்லேலூயா. 10 காரியத்தில் 5 காரியம் நமக்கு தெரியுது, 5 காரியம் தெரியலன்னா அந்த 5 காரியத்துக்காக மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடுத்த 5 நம்ம செய்வோம். ஆபிரகாம் சரீரம் செத்து போறது வரைக்கும் கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, நீ கொஞ்சம் சும்மா இருன்னு சொல்றதுக்கு தான். ஃபர்ஸ்டே ஈசாக்குங்கிற பேரை சொல்லல, சொல்லியிருந்தா ஆகாருக்கு பிறந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு வச்சிருப்பான்.
அதனாலதான் அவன் சரீரம் செத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றார்? சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைப்பாயாக. நானே இது ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லல? அப்புறம் தான் விஷயம் ரைட்டு சொல்லி இருந்தா ஈசாக்கையும் ஆகார்ட்ட தான் ட்ரை பண்ணியிருப்பார். ஆண்டவருக்கு தெரியும். அதனால உன்னால முடியலைங்கிற ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து உன்னை விடுறாருனாலே புரிந்து கொள்ளுங்கள், அவர் எனக்காக யாவையும் செய்ய. அதனாலதான் ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னதுன்னு ஆபிரகாமே, உனக்கு தான் வயசாச்சு, எனக்கு வயசாகல. உன்னால இனி ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர், ஆபிரகாமுக்கு எனக்கும் செய்ய வல்லவர். சொல்லுங்க இந்த வார்த்தைய. செய்தவர் எனக்கும். நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படி இப்படின்னு ஏசா மாதிரி செட் பண்ணி அப்பா கிட்ட விடுறாங்க. விட்டு ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்கிட்டான். அந்த இடத்துல உண்மையாகவே நீங்க பார்த்தீங்கன்னா யாக்கோபு பண்ணது சரியா தப்பா? நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட, அதனால நீங்க சொல்லிட்டே இருக்கணும். யாக்கோபு பண்ணது சரியா தப்பா? சிலர் பார்க்குறாங்க. அதையும் நீங்களே சொல்லிருங்க. எங்களையே போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. யாக்கோபு பண்ணது சரியா தப்பா? தப்பு. சகோதரர்களே நீங்கள் சொல்லுங்கள். யாக்கோபு பண்ணது சரின்னு வந்துட்டா அவர் நீதி உள்ள தேவன்ங்கிறதுல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடும். யாக்கோபு பண்ண தப்பு. தேவன் நீதியில் பிரியப்படுகிறவர். அப்ப ஒருத்தர் தப்பு பண்ணானா அவன் அந்த இடத்துல கைவிடப்பட வேண்டும் அல்லவா? ஆனா இங்கேதான் கர்த்தர் யாக்கோபை கைவிடல. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை பாருங்களேன். வாசிங்க யாராவது. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாகிய வேட்டையாடி வந்து, அந்த சீனை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஏசான்னு சொல்லிட்டு யாக்கோபு போய் நிற்கிறார். யார்கிட்ட? ஈசாக்கிட்ட. அப்படி அப்பா நான் தான் ஏசான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ஏசான்னு எப்படி இருந்திருக்கும்? ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் போன உடனே யார் வரா? இந்த இடத்துல அவன் ஆண்டவர் கைவிட்டு இருந்தா, அவனை கர்த்தர் காட்டி கொடுத்திருந்தா, ஹல்லேலூயா, எவ்வளவு பொறுமையா இருந்தார், எவ்வளவு கிருபையாய் காக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஏன் ஆண்டவரே யாக்கோபை நீங்க விட்டு கொடுக்கலன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், நான் யாக்கோபை சிநேகித்தேன். நம்ம லைஃபை திரும்பி பார்க்கணும். நம்ம பாதுகாக்கப்பட்ட தருணங்கள், நாம் மீட்கப்பட்ட தருணங்கள். தாவீது சொல்லுகிறார், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருந்தது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் போயிட்டு அடுத்த நாள் வந்திருந்தான் அப்படி சொன்னா கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நமக்கான ரேமா இருக்கு.
ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஈசாக்கை விட்டு புறப்பட்ட உடனே காட்சி 2. இந்த நாடகம்லாம் போடும்போது அவங்க போனதும் ஸ்கிரீன் போட்டுட்டு அடுத்த ஸ்கிரீனை திறக்கும் போது அப்படியே ஆண்டவர் ப்ரோக்ராம் பண்றதை பாருங்க. ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறார். யாக்கோபு வாழ்க்கையில் வச்சிட்டு இருக்கும்போது அதான் குருடரை அவர்கள் அறியாத வழியில, குருடர்னா யார்? என் தாசனை இல்லாமல். ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கும் போது அந்த அம்மா இடையில புகுந்து வேற திட்டம். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் திட்டம் பரலோகத்தில் போடப்பட்டிருக்கும். இந்த இடையில வேற திட்டங்கள் போட்டு ஆண்டவர் என்ன பண்றதுக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். திட்டங்கள் தருபவரும் செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நாம போடுற நம்முடைய, அதனாலதான் தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு, நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். உங்களுக்கு ஆண்டவரே புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். நமக்கு தெரியாதுங்க பல காரியங்கள். அதனால நாளை குறித்து கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார். நாளைக்கு, இன்னைக்கு தேவன் தந்த கிருபை இந்த நாளை கடப்பதற்கு. நாளைக்குள்ளே கிருபை நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும். பைபிள் என்ன சொல்லுது? காலை தோறும் அவருடைய கிருபை. அப்போ நாளைக்கு உள்ள கிருபை நாளை காலையில் கிடைக்கும். இன்னைக்கு காலையில் கிடைத்த கிருபை இந்த நாளை கடப்பதற்கு. இன்னைக்குள்ள கிருபையை வாங்கிட்டு நாளைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா நம்ம கிருபையை விருதாவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறது, இன்னைக்கு சாப்பிடுறது. சிலர் சாப்பிடாம அடுத்த நாளுக்கு வச்சிருந்தாங்களாம். 24 hours கழிச்சு பார்த்து அது என்னாச்சு? கெட்டு போயிட்டு. நமக்கு தெரியாது. அதனால தான் இந்த இந்த கைரேகை பார்க்குறவங்க ஆகட்டும், முகரேகை பார்க்குறவங்க ஆகட்டும், ஒரு ஆவிக்குரியவனை அவங்களால நிதானிக்கவே முடியாது, சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் பார்த்து சொல்லுவாங்க, சொல்லவே முடியாது. அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க. போய் நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. யாராவது உங்க ஃபியூச்சரை சொல்றேன் கை காட்டுங்கன்னு சொன்னா சொல்லுங்க, என் ஃபியூச்சர் அவர் கையில் இருக்கு, அவர் கையை பார்த்து சொல்லுங்க. ஆமென். யாக்கோபு புறப்பட்ட உடனே ஏசா வருகிறான். கூடாரவாசி யாக்கோபின் மேல அத்தனை வாக்குத்தத்தங்களும் விழுகிறது. ஆனால் இன்னும் யாக்கோபு தேவனை சந்திக்கவில்லை. எப்போ அவன் மேல வாக்குத்தத்தம் விழுந்ததோ, லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அம்மா கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன கூப்பிட்டு சொல்றாங்கன்னா, மகனே நீ இங்க இருந்து போயிரு. எங்க போவான்? அவனுக்கு எங்கும் போய் பழக்கம் கிடையாது. வீட்டில இருந்து வளர்ந்தவன். யாக்கோபு கூடாரவாசி, ஏசா ஊரெல்லாம் சுத்திட்டு வர்றவன். நல்ல கவனமா கேளுங்க. நாம வளர்ந்த விதத்துக்கும் நம்முடைய அழைப்புக்கும் பல நேரத்தில் சம்பந்தமே இருக்காது. எரேமியா, ஏன் நான் சின்ன பிள்ளை ஆண்டவரை நான் பேச அறியேன், நான் சின்ன பிள்ளை பேச அறியேன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அவனை கர்த்தர் அழைத்தது தீர்க்கதரிசியாக. எரேமியா யாரு? ஆசாரியனுடைய பிள்ளை. அந்த காலத்துல ஆசாரிய ஊழியம் வேற, தீர்க்க தரிசன ஊழியம் வேற. எரேமியா பிறந்ததுல இருந்து பழகுனது ஃபுல்லாவே ஆசாரிய வீட்டில் பிறந்தவன். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் எப்படி இருக்கணும், என்ன இப்படி வளர்ந்தவர். அவரை திடீர்னு ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே யாராக அபிஷேகம் பண்ண தெரியுமா? தீர்க்கதரிசியா. தீர்க்கதரிசியா ஆண்டவர், அது நமக்கு செட் ஆகாது. அவர் சொல்றார், நான் சின்ன பிள்ளை, நான் பேச அறிய, எனக்கு தெரியாத ஆண்டவரே அந்த மினிஸ்ட்ரி. இந்த மினிஸ்ட்ரின்னா நான் பிறந்து விழுந்ததே பலிபீடத்தில் ஆண்டவரே. ஆமே. பொது நான் ஒரு பாஸ்டருடைய பையன். பாஸ்டர் பிள்ளைங்க தான் எந்த ஃபங்க்ஷனாலும் அவங்க கூட இருந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறத விட சர்ச்சில் இருக்கிறது தான் அதிகம். பிடிக்குதோ பிடிக்கலையோ தூக்கி கொண்டு உட்கார வச்சிருவாங்க. பார்த்து நீ அப்படி பார்த்துட்டே இருக்கணும். ஆல் நைட் ப்ரேயருக்கும் அவங்க இருக்கணும், ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கும் அவங்க இருக்கணும், எல்லா ஜெபத்துக்கும் அவங்க இருக்கணும். இப்படி வளர்ந்தவட்ட சம்பந்தமே இல்லாத மினிஸ்ட்ரி. அந்த காலத்து தீர்க்க தரிசன ஊழியங்கள்லாம் தெரியும்ல, திடீர்னு மொட்டை அடிச்சுட்டு போம்பார், திடீர்னு ஒளி திரும்பார். அவர் எப்படி கைட் பண்றாருன்னே தெரியாது. எரேமியா சொல்றார், ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு புதுசு ஆண்டவர், எனக்கு தெரியாத ஆண்டவரே. தேவ அழைப்பு என்பது நம்ம திடீர்னு பார்த்து, இன்னைக்கு யாரெல்லாம் மீட்டிங் வந்திருக்கிறாங்க, உன் மேல எனக்கு ஒரு அழைப்பு போ, அப்படியெல்லாம் தருகிறவர் அல்ல. நாம் பிறக்கு முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் இருக்கிறேன்,
நீ பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன் அப்படி சொல்லி தான் அவனை அக்செப்ட் பண்ண வைக்கிறார். யாக்கோபு கூடாரவாசி, கூடாரத்தில் பிறந்து வளர்ந்தவன். எப்பொழுது அவன் மேல வாக்குத்தத்தங்கள் விழுந்ததோ வெரி நெக்ஸ்ட் டேயே அவன் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. இப்பொழுது வீட்டை விட்டு புறப்பட்டு செல்லுகிறான். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, ஆண்டவரே நீங்க என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆனா அப்பா அம்மா கூட கடைசி வரை இருந்தது யாருன்னு பார்த்தா ஏசா. இதோட முடிஞ்சது. யாக்கோபு ரொம்ப நேசித்த தாயார அதுக்கப்புறம் யாக்கோபு பார்க்கவே இல்லை. அம்மா என்ன சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? நீ போ மகனே, அண்ணன் கோபம்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை கூப்பிட்டு விடுவேன். அப்போ யாக்கோபு நம்பி போற அம்மா எப்படி உன்னை கூப்பிட்டு விடுவாங்கன்னு. அவ்வளோதான், அதான் கடைசி மீட். அதுக்கப்புறம் யாக்கோபு தாயாரை பார்க்கவே இல்லை. இப்பொழுது யாக்கோபு புறப்பட்டு செல்லுகிறார். ஒரு வராந்தரமான ஒரு இடம். நல்ல தூக்கம் வருது, சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல்லை எடுத்து வைத்து அது மேலே படுத்து தூங்குகிறான். என்ன ஆண்டவரே இது வாழ்க்கை? வாக்கு தத்தங்கள் முழுவதும் என் மேலே நீங்கள் வச்சுட்டு இப்போ தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒரு தலையணை கூட இல்லாத ஒரு நிலைமையா? பல நேரத்தில் இப்படி தான். ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாக்குகிற கர்த்தர். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லைஃப்ல நடப்பது எல்லாமே திடீர் என்று நடப்பது. நேற்று வரை நல்லா இருந்து, ஆனால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில எதுவும் தற்செயலாய் நடப்பது கிடையாது. தேவன் திட்டமிட்டே நடப்பிக்கிறார். இப்பொழுது யாக்கோபு தலைக்கு கீழே கல்லை வச்சு படுத்து அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காட்சி. அந்த இடத்துல அந்த அப்பான்னு கூப்பிட்டா ஈசாக்குக்கு கேட்காது, அம்மானு கூப்பிட்டா ரெபெக்காளுக்கு கேட்காது, அண்ணேன்னு கூப்பிட்டா ஏசாக்கு கேட்காது. ஆனால் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் ஒரு உறவை காண்பித்து கொடுக்கிறார். இந்த இடத்திலிருந்து நீ நோக்கி கூப்பிட்டால் உன் சத்தத்தை கேட்பதற்கு ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆதியாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று. எதற்கு மேலாக? எதற்கு மேலாக? யாக்கோபு தலை கீழே கல்லை வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இப்படி பார்க்கிறான். அதற்கு மேலாக. அப்ப யாக்கோபு எந்த இடத்துல கல்லை வச்சுட்டு படுத்துட்டு வானத்தை பார்க்கிறானோ கரெக்டா அதற்கு மேல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாக்கோபு எந்த இடத்துல கல்லை வச்சு படுத்தானோ அதற்கு நேராக கர்த்தர் வந்து நின்றாரா, அல்லது கர்த்தர் எந்த ஸ்தானத்தை குறித்து இருக்கிறாரோ அதற்கு நேராக யாக்கோபு கொண்டு வரப்பட்டானா? யாக்கோபு கொண்டு வரப்பட்டான். கொஞ்சம் முன்னாடி பாஸ்டர் சொன்னாங்கல்ல, இழுத்து கொண்டு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவராமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். இப்போ யாக்கோபு பூமி வாங்குற நிலைமையிலே இருக்கிறாரு. பில்லோ கூட வாங்க முடியாம இருக்காரு. ஆண்டவருடைய, அதனாலதான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய வாக்கு தத்தத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. கழுதையை தேடி போன இடத்துல கூட வந்தவன் சொல்றான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக சொல்லுவாருன்னு. அப்போ இவன் சொல்கிறான், ஐயோ அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட காணிக்க இல்லையன். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு. காணிக்க கூட கடன் வாங்கி போட்டவன் தான் யார் தெரியுமா? சவுல். அவன் உள்ளே வந்தோன்னா கழுதை கிடைக்குமான்னு பார்த்தா இஸ்ரவேலின் அபேட்சையெல்லாம் யார் பேரில் இருக்கிறது? ஓமேல. அவன் பார்க்குறாரு, யாராவது இல்லை 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 நீதான். என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள்,
என் வழிகள் அல்ல உங்கள் வழிகள். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படியே நம்மை குறித்த அவருடைய நினைவுகளும் அவருடைய வழிகளும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறா, நீ போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாற்றி உனக்கு உண்ண உணவு உடுக்க உடை எல்லாம் தருவேன். நான் திரும்ப கொண்டு வருவேன். இந்த காரியங்களை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன். சொன்னதை யாக்கோபு எழும்பி என்ன சொல்வார் தெரியுமா? இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, மெய்யாகவே கர்த்தர் இங்கே இருக்கிறார். யாக்கோபே, யாராவது இது கேட்டாங்களா உங்ககிட்ட? இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்ணி இருக்கணும்? தேவனோடு ஒப்புரவாய் இருக்கணும். ஆனா யாக்கோபுக்கு இன்னும் தன்மேல் இருக்கிற அழைப்பு புரியவில்லை. இன்னும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், அதாவது அப்பா நிழல்ல தாத்தா ஃபேவர்ல நாங்கெல்லாம் அந்த தலைமுறை இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். இவன் மூலமாய் தேவன் அறியப்பட விரும்புகிறார் என்று யாக்கோபு இன்னும் உணரவில்லை. யாக்கோபே, உன் அடையாளம் என்ன? நான் எங்க அப்பா ஈசாக்கு, எங்க தாத்தா ஆபிரகாம். ஆனால் கர்த்தர் இவனை சந்திக்க வந்தது நோக்கம் என்ன? உங்க தாத்தா சொத்தை உனக்கு இழை தருவேன்னு சொல்றதுக்கா? இல்ல, இவன் மூலமா அவர் அறியப்பட விரும்புகிறார். ஒவ்வொரு அழைக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் நல்ல பாபிலோனிலே தேவன் தானியேலின் தேவனாய் அறியப்பட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனாய் அறியப்பட்டார். இதுக்குதான் ஆசைப்படணும். ஆண்டவர், என்ன நீங்க வைத்திருக்கிற பட்டணத்தில், என்ன நீர் வைத்திருக்கிற ஸ்தானத்தில், அது வேலையாகட்டும் எந்த நிலைமையாகட்டும், என் தேவனாய் நீர் அறியப்படணும். அப்படி அறியப்படுகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அழைப்புக்கு ஏற்றார் போல இருக்கிறது என்று அர்த்தம். இன்னாருடைய தேவன், இன்னாருடைய அவங்க ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு சொல்வார்கள், உங்க கூட கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் வரோம். ஏங்க, நாம இருக்கிற இடத்துல, நம்ம தெருவில், அட்லீஸ்ட் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாவது உங்க தேவன் பெரியவர், இப்படி ஒரு வார்த்தை நம் காதுல கேட்கும்படியா நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்றால் நம் அழைப்பை கனப்படுத்தி வாழ்கிறோம் என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனாய் அவர் அறியப்பட விரும்புகிறார். நான் என் மகிமைக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை, இவர்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்களுடைய தேவன். இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன தேவைன்னா, யாக்கோபு போல, ஆண்டவரே நான் போற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் தந்தீங்கன்னா நீர் என் தேவனா இருப்பீர், நான் உமக்கு தசமபாகம் தருவேன். என்ன ஒரு பொருத்தனை இது! பயங்கரமான, என் வாழ்க்கையை தருவேன்லாம் இல்லை, தசமபாகம் தருவேன். சிலருடைய பொருத்தனையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆண்டவர் அவங்களுக்கு பெருசாக செய்யணுமா? அவங்க பொறுத்து என்ன தெரியுமா? நான் இந்த சண்டே சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன். யார் கேட்டா? ஆண்டவர் செய்கிறது ஹெவியாக இருக்கணுமா? ஆண்டவரை எனக்கு நீங்கள் வீடு தரணும், என் புருஷனுக்கு 5 டிஜிட்டில், அது 5 லட்ச சம்பளத்தில் வேலை தரணும், கார் தரணும், என் பிள்ளை கல்யாணம் நடக்கணும், இது நடக்கணும் எல்லாம். ஆமாம், சரி, நீ என்ன பண்ணுவேன்? நான் சண்டே பாஸ்டர் மெசேஜ் டைமையும் நானே எடுத்து சாட்சி சொல்லுவேன். பாஸ்டர் பின்னாடி இந்த ஸ்தோத்திரம்னு சொல்லி, எதுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுன்னா மைக்க வைக்கிறதுக்கு. ஆண்டவர் நமக்கு செய்யறதெல்லாம் பெருசா செய்யணுமா? நம்ம செய்யறதெல்லாம் யாக்கோபு, ஆண்டவரை நான் போற இடத்துலலாம் நீங்க காப்பாற்றி உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் நீங்க தந்தீங்கன்னா நீர் எனக்கு தேவனா இருப்பீர். ஆண்டவர் அமைதியாயிருவார். அதாவது தேவன் நம்மை சந்திக்கிற தருணம் இருக்கிறது அல்லவா, அந்த தருணத்திலேயே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்க பழகணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு ஒப்பு கொடுக்கிறார், யாபோக்காற்றின் கரையில் ஒப்பு கொடுக்கிறார். அதன் அடுத்து வர அந்த யாபோக்காற்றின் கரையில் யாக்கோபு ஒப்பு கொடுத்தார்ல, அதே சம்பவம், அதே காரியத்தை
இந்த இடத்துல யாக்கோபு ஒப்பு கொடுத்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஏசாவின் கோபம் நீங்கி இருக்கும். ஏசாவின் கோபம் நீங்கி இருந்தா யாக்கோபுக்கு யாரை பார்த்துருக்கலாம் தெரியுமா? அவங்க அம்மாவை பார்த்துருக்கலாம். நம்ம அழைப்பை அக்செப்ட் பண்ண டிலே பண்ண கர்த்தர் பொறுமையாக இருந்து சான்ஸ் தருவார். ஆனால் வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம இழந்திருப்போம், சில காரியங்களை நம்ம நஷ்டப்பட்டிருப்போம். 20 வருடம் கழித்து யாபோக்காட்டின் கரையிலே கர்த்தர் யாக்கோபோடு பேசும்போது யாக்கோபு அர்ப்பணிக்கிறார், விட்டு கொடுக்கிறார். ஆனால் அதே காரியத்தை இப்போ முதல் சந்திப்பில் யாக்கோபு கொடுத்திருந்தார்னா, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபு புறப்பட்டு செல்லுகிறார். நமக்கு நன்றாய் தெரியும், வெறும் கோலும் கையுமாய் போனவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். 2 பரிவாரங்களை உடையவனாய் மாறுகிறான். இப்படி இருக்கும்போது தான் மாமனாருடைய முகம் வேறுபடுது. அதுதான் கழுகு தன் கூட்டை கலைத்து. முதல்ல யாக்கோபு அவங்க வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்போ எங்கேருந்து வெளியே கொண்டு வரார் தெரியுமா? லாபான் வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வரார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின ஸ்தானத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தேவன் என்னவும் செய்வார். அது நமக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, பிடிக்கணும், அது நமக்கு பிடிக்காது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவர்களை உயர எடுத்துக்கொண்டு போவது போல. கூட்டை கட்டுனது யாரு? காக்காவா? இல்லை, கழுகு தான் கட்டுச்சு. அந்த குஞ்சுகளை வைப்பதற்கு கூட்டை எப்படி கட்டும் தெரியுமா? ஒவ்வொரு விறகா எடுத்து எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வரோம், இன்னொரு, எவ்வளோ பிரயாசப்பட்டு அந்த கூட்டை கட்டுச்சு. கூட்டை கட்டிட்டு அந்த குஞ்சுகளை வைக்கிறதுக்கு முன்பதாக அந்த 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 விறகுல அந்த அதில் முட்கள் இருக்கலாம், சில கிளைகள், சில கம்பெல்லாம் தள்ளி தள்ளி நிற்கும். அது வந்து கீறலை உண்டாக்கும். அதனால் இந்த கழுகு என்ன பண்ணோன்னா தன்னுடைய இறகுகளையே மெத்தையாக்கி கொடுக்கும். இறகுகளை பறித்து பறித்து கொத்தி கொத்தி பறித்து அதில் பெட்டு போல விரித்து அதில் தான் குஞ்சுகளை வைக்கும். அப்படி ஒரு கூட்டை கட்டுறதுக்கு இந்த கழுகு எடுக்கிற எஃபர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதில் அந்த குஞ்சுகளை வைத்து அதை வளர்ந்துட்டு இருக்கும்போது இந்த கழுகு குஞ்சுகளின் மேல் அசைவாடி அந்த கூட்டை அப்படி கலைக்கும் பாருங்க. கூட்டை கலைக்க முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? அந்த இறகு ஒவ்வொன்றையா கொத்தி கீழே போடும். நேற்று இந்த வீட்டில் பெட்டில் படுக்க வச்சாங்க, இன்னைக்கு என்ன தரையில் படுக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு புலம்போம். நேற்று நல்லா தான் இருந்துச்சு, நல்ல பெட்டு எல்லாம் போட்டு தான் தந்தாங்க, இன்னைக்கு வேணா கீழே படு. கொஞ்சமாக அது அப்படி இருக்கும்போது அது உடம்பு அந்த விறகுல உள்ள அந்த நீண்டு நிற்கிற அந்த முள் கம்பு எல்லாமே அது குத்தி குத்தி அதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி, அந்த கூட்டில் இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டை களைச்சி இந்த கழுகு என்ன பண்ணணும், அந்த குஞ்சுகளை நேராக தூக்கிட்டு போகும். தூக்கிட்டு போய் பொத்துன்னு கீழே போடும். எதுக்கு போடும் தெரியுமா? பறக்க வைக்கிறதுக்கு. ஆண்டவர் ஒரு நிலையிலிருந்து நம்மை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறார்னாலே புரிந்து கொள்ளுங்கள், நாம் வளர்ந்து விட்டோம் என்று அர்த்தம். யாக்கோபு அங்கேயே இருக்கலாம், மாமனார் மட்டும். ஏன்னா 2 பிள்ளைகளும் யாருக்கு தான் கட்டி கொடுத்துருக்கிறார்? யாக்கோபு தான் கட்டி கொடுத்துருக்கிறார். அங்கேயே இருக்கலாம். இல்லை, ஆண்டவர் விடலை. அவருடைய முகம்லாம் மாறுது. தேவனே இதை செய்கிறார். அதனால தேவையில்லாம் மாமனார் மேல மாமியார் மேல எல்லாம் யாரும் கோபப்படாதீங்க. என்ன ஒரு ஆமீன் வரல, கர்த்தர் பேசுகிறார் என்று நான் ஆவியில் உணர்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது யாக்கோபு புறப்பட்டு போகிறான். போகும்போது ராகேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற விக்கிரகத்தை எடுத்து வச்சுட்டாங்க. ஏன் எடுத்து வச்சுட்டாங்கன்னா அந்த குடும்ப விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ
அந்த சொத்துக்கெல்லாம் உரிமை யாருக்கு தான் வரும் தெரியுமா? அந்த பர்சனுக்கு தான் வரும். இந்த அம்மா பாருங்க, கானானை நோக்கி போனாலும் ஒருவேளை அது இல்லைன்னா, சிலர் பாருங்க ஒருவேளை பரலோகம் கிடைக்கலன்னா நரகத்திலேயாவது நல்ல இடம் பார்த்து அப்படி இடம் போட்டு வைக்கங்களும் உண்டு. அட்லீஸ்ட் அங்கே கிடைக்கலன்னா இங்கேயாவது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம போ பிசாசுன்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே போனால் என்னையா போன்னு சொன்ன வா. அதனால் எதுக்கும் அங்கேயும் கொண்டு எதுக்கும் அந்த கோயிலையும் ஒரு உடைச்சிட்டு வருவோம், அங்கேயும் ஒரு சீட்டு போட்டு வைப்போம். இந்த அம்மா நேர விக்கிரத்தை தூக்கி வச்சுட்டாங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நோக்கம் இம்மைக்கானதா இருக்குமானால் நம்ம கானானை நோக்கி பயணித்தாலும் நம்முடைய ஓட்டம் பாதியில் முடிந்துவிடும். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராகேல். ராகேலை யாக்கோபு ரொம்ப லவ் பண்ணுவார், ரொம்ப நேசிப்பார். ஆனால் பாதியில் முடிஞ்சிச்சு. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டவளா இருந்தாலும் அவளுடைய நோக்கம் கானானா இருந்தபடியினாலே அவள் போய் சேர்ந்தாள். இப்ப லாபான் புறப்பட்டு வருகிறான் யாக்கோபுக்கு விரோதம் செய்ய. கர்த்தர் என்ன செய்கிறார்னா லாபானை வார்ன் பண்ணி ஸ்டாப் பண்றார். யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு தீங்கு செய்ய ஒருவன் பின்னாக வந்த போது கர்த்தர் தடுத்து விட்டாரே. சந்தோஷத்தோடு புறப்படும் போது அடுத்த ஒரு செய்தி வருகிறது, ஏசா 400 பேரோடு கூட வர்றான் அப்படின்னு. இந்த செய்தி கேட்டதும் யாக்கோபுக்கு தைரியம் வரவில்லை, யாக்கோபுக்கு நம்பிக்கை வரவில்லை, யாக்கோபுக்கு விசுவாசம் வரவில்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற நிச்சயம் யாக்கோபுக்கு வரவில்லை. யாக்கோபுக்கு பயம் வந்துச்சு. ஏன் பயம் வந்துச்சு தெரியுமா? ஏசா யாக்கோபு விஷயத்துல யார்கிட்ட நீதி இருக்கு? ஏசா கிட்ட நீதி. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம என்னதான் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க, என்னதான் ஆண்டவருக்கு பிரியமானவங்க என்றாலும் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை நம்முடைய அநீதியினால் வருகிறது என்றால் நம்மளால தைரியமா ஃபேஸ் பண்ண முடியாது. என் ஆண்டவர் தீமைக்கு துணை நிற்கவே மாட்டார். ஏன் யாக்கோபே பயம் வருது? இப்போ எதனால பயம் வருது? அதுதான் வேதம் சொல்லுகிறது. நாம் வாசித்தோம், கர்த்தர் அவனை உணர்த்தினார். என் தேவன் காக்கிறவர் மாத்திரமல்ல, என் தேவன் நடத்துகிறவர் மாத்திரமல்ல, என் தேவன் என்னை உணர்த்துகிறவர். எதற்கு இப்படி ஒரு சபையை கர்த்தர் ஏற்படுத்தி, எதுக்கு ஆத்துமாக்களை சபையிலே கூட்டி சேர்க்கிறார்? பாதுகாக்கப்பட மட்டுமா? நடத்தப்பட மட்டுமா? ஆசீர்வதிக்கப்பட மட்டுமா? இல்ல, உணர்த்தப்பட. தேவ சமூகம் ஒருவனை உணர்வுள்ளவனாக்கும். இந்த யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? தன் குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு யாபோக்காற்றின் இக்கரையிலே வந்து தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் அங்கே வந்து நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவன் அவரோட போராடினான். ஒரு தேவ பிள்ளை உண்மையான போராட்டம் என்ன தெரியுமாங்க? தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பது. ஏசாவுக்கு யாக்கோபுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஏசா தகப்பனிடத்தில் அழுதான், யாக்கோபு கர்த்தரிடத்தில் அழுதான். கண்ணீரை ஒருபோதும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மனிதர்களிடத்தில் அழுவதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம மேல பாசம் உள்ளவங்க நம்ம கூட சேர்ந்து அழுவாங்க, பாசம் இல்லாதவங்க அதை பரியாசம் பண்ணுவாங்க. பாசம் உள்ளவர்கள் பரிதாபப்படுவார்கள், பாசம் இல்லாதவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். இவ்வளவு தான் இந்த பூமியில கண்ணீருக்கான மதிப்பு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். ஆகாரின் கண்ணீரை ஆபிரகாம் காணவில்லை, கர்த்தர் கண்டு கண்ணை திறந்தார். ஆமென். எசேக்கியாவின் கண்ணீரை ஏசாயா காணவில்லை, கர்த்தர் கண்டு அவன் ஆயுசு நாட்களோடு 15 ஆண்டை கூட்டி கொடுத்தார். மார்த்தாள் மரியாளின் கண்ணீரை கர்த்தர் கண்டு கல்லறைக்குள் இருந்து லாசருவை வெளியே கொண்டு வந்தார். கண்ணீருக்கு கனம் கொடுக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன். இப்பொழுது யாக்கோபு யாபோக்காட்டின் கரையில் அழுது கொண்டிருந்த போது கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன அப்படின்னு. இதுதான் கர்த்தர் அவனை உணர்த்தினார். இதெல்லாம் மோசேயை கொண்டு நினைவுபடுத்துகிறார். இதே கேள்வி 20 வருடத்துக்கு முன்பதாக கண்ணு சரியா தெரியாத தன் தகப்பன் ஈசாக்கு யாக்கோபை பார்த்து கேட்டான், ஆமா நீ யாரு? அப்பொழுது யாக்கோபு என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏசா என்று சொன்னான். இப்பொழுது அதே கேள்வியை சர்வத்தை காண்கிற 7 கண்களை உடைய கர்த்தர் கேட்கிறார், உன் பெயர் என்ன?
நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஒருத்தங்க உணர்த்தப்படுறாங்கனாலே அவங்க இருதயம் குத்துதுன்னு அர்த்தம். இருதயம் ஒருத்தங்களுக்கு குத்தப்படுதுனாலே ரட்சிப்பு அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது என்ற அர்த்தம். கேட்கலாம், ஆண்டவரே லாபான் வந்த போது லாபானை வான் பண்ணது போல ஏசா வந்த போது ஏசாவை வான் பண்ணி இருக்கலாம் ஆண்டவரே. லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய வந்த போது லாபானை எச்சரித்தீரே, முந்தின இரவுல எச்சரித்தீரே. அதே போல ஏசா வரும்போது ஏசாவை எச்சரிக்க வேண்டியதானே. லாபான் யாக்கோபு விஷயத்துல யாக்கோபு கிட்ட நீதி இருந்தது. ஆனா ஏசா யாக்கோபு விஷயத்திட்ட தப்பு யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர் அப்ப 20 வருஷம் அவனை கரெக்ட் பண்ணாம இப்போ ஆண்டவர் அவனை கரெக்ட் பண்ண வரீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ யாக்கோபு எதை நோக்கி பயணிக்கிறான் தெரியுமா? கானானை நோக்கி. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை கர்த்தர் கரெக்ட் பண்ண மாட்டார். கர்த்தர் அவர்களை சரிப்படுத்த மாட்டார், விட்டுருவார். அந்த அப்பம் புசிக்கிறதுக்காக கொஞ்சம் பேர் வந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் கர்த்தர் சுத்திகரித்தேன்னு சொன்னாரா? இல்ல, அவங்க போகும்போது பாய் சொல்லி அனுப்பிவிட்டார். கொஞ்சம் ஆளுக்கு ஒரு கூட அப்பத்தை கொடுத்து வேண்டாம் விட்டுருப்பார். ஆனா கூடவே இருக்கும்படி 12 பேர் வந்தாங்க பாருங்க, அவர்களை கர்த்தர் சுத்திகரித்தார். சுகத்துக்காக மட்டும் வருகிறவர்கள் உண்டு, நன்மைக்காக மட்டும் வருகிறவர்கள் உண்டு, ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வருகிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு இது உள்ள ஏறாது. ஆனா இப்பொழுது ஏன் கர்த்தர் யாக்கோபை இங்க பிடிக்கிறார்னா, யாக்கோபு இப்பொழுது எதை நோக்கி பயணிக்கிறான் தெரியுமா? கானானை நோக்கி, தன் தகப்பன் வீட்டை நோக்கி. நம்முடைய வாழ்க்கை என்பது நீங்க நம்பினாலும் நம்பலைனாலும் நம்ம இந்த பூமியில பரதேசி. ஹல்லேலூயா. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. சிலர் 80 தாண்டி இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனாலும் ஒரு சத்தியம் நம்ம அறிந்துதான் ஆகணும். ஒவ்வொரு நாள் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல நாட்கள் குறைஞ்சிட்டு தானே இருக்கு. நேற்றை கண்ட எத்தனை பேர் இன்னைக்கு இல்லை? போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார், என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதி. எங்க எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, அது சமீபமாய் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம தேவன் எதற்கு ரட்சித்தார்? சைக்கிளில் போற நம்ம பைக்கில் போக வைக்கிறதுக்கா? இல்லை, அதெல்லாம் நன்மை. இங்க கர்த்தர் ஜீவ காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணுவார். எங்க அப்பா ஊழியத்துக்கு நடந்து போனாங்க, நான் ஊழியத்துக்கு கார்ல போறேன். கர்த்தர் நன்மை தலைமுறை பிளஸ் பண்ணுகிறவர், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா கர்த்தர் அழைத்தது கார்ல போறதுக்கு மட்டும் இல்ல, கர்த்தர் அழைத்தது அந்த பரம கானானை நோக்கி பயணிப்பதற்கு. யாக்கோபே உன்னை சிநேகித்தது அதற்காக தான். உன்னை ஏசா கையில ஒப்பு கொடுக்காம உன்னை காப்பாற்றினது அதற்காக தான். யாக்கோபு இப்பொழுது கானானை நோக்கி பயணிக்க காரணம் என்ன? அவன் தங்கியிருந்த இடத்துல உண்டான நெருக்கம். தேவன் அதான் சொன்னான், நித்திய ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கானானை நோக்கி ஒருத்தன் பயணிக்கிறானாலே அவனை கர்த்தர் சுத்திகரிப்பார். என் வாழ்க்கையில சுத்திகரிக்கிற ப்ராசஸ் நடக்குதுனாலே புரிஞ்சுக்கோங்க, நான் சரியான பாதையில் நிற்கிறேன். இல்ல நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறார்னா ட்ராக் மாதிரி ஓடிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். என்ன பண்ணாலும் கர்த்தர் கண்டுக்கவே மாட்டார். நான் எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இங்க வந்து ஆண்டவரை ஆராய்ச்சாலும் கர்த்தர் எனக்கு அப்படி, நான் பிரசனத்தை அப்படி அனுபவிக்கிறேன். நாங்கள் இல்லை எவ்வளோ தப்பு பண்ணாலும். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்களும் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீ ஒருக்க ரட்சிக்கப்பட்ட இல்லை, நீ ஏன் நினைச்சாலும் எங்கே போக மாட்டியா? நரகத்துக்கு போக மாட்டேன். இது நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நினைச்சாலும் பரலத்துக்கு போக முடியாது, நடந்தால் தான் போக முடியும். கானான் போற பிடிக்கிறார் பாருங்க. ஆல் நைட் பிரேயர் போடுறாரு யாக்கோபு. பிரேயர் முடிவில் கர்த்தர் ஏசாவின் தொடைச்சந்தை தொட்டார். அப்படியா இருக்கு பைபிள்ல. யாரை கை வைப்பார் தெரியுமா? யாக்கோபை தான் கை வைப்பார். என்ன ஆண்டவரை ஜெபம் பண்றதுனா அடி வாங்குறது நானா? நம்ம ஜெபம் ஆண்டவரை ஏசாவை சந்தியும் இல்ல, கர்த்தர் உணர்த்துறார். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். எப்படிங்க இருக்கும் இதெல்லாம்? ஒரு பெரிய ஒரு வார்னிங் இல்ல. இங்க வச்சு பேர் என்னன்னு கேட்டா பரவாயில்ல, அங்க வச்சு பேர் என்னன்னு கேட்டா
இங்க வச்சு பேர் என்னன்னு கேட்டா சால்வ் ஆகிறதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நாளைக்கு பரலோகத்தில் போய் நிற்கும் போது உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் நீங்க தானே ஆண்டவர் என் தாத்தா பேரெல்லாம் சொன்னீங்க. எஸ், தாத்தா பேர் சொன்னேன். அப்ப நான் கிருபாசனத்திலிருந்து பேசுனேன். அது நான் கிருபையை காட்டினேன். இப்ப நான் எதுல உட்கார்ந்து இருக்கிறேன் தெரியுமா? நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்கனாலும் ஓடுவார். அப்பா வீட்டுல இருந்து மாமா வீட்டுக்கு ஓடுவார், மாமா வீட்டுல இருந்து அப்பா வீட்டுக்கு. அதனாலதான் ஆண்டவர் தொடையில கை வச்சார். இப்போ யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். ரதங்கள் எல்லாம் வண்டி எல்லாம் விட்டுருக்கிறாரு. உங்களை கூட்டிட்டு போறதுக்கு உடனே வண்டியில யாரு விண்டோ சீட்ல போய் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் சீட்ல பேர்சபாவுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவர் பேசணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நீ எகிப்துக்கு போ, நானும் உன் கூட வருவேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் யாக்கோபு புறப்பட்டு செல்லுகிறான். இவன் தான் யெஷூரன். யெஷூரன், யெஷூரனுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை என்று உபாகமம் 33:26 சொல்லப்பட்டிருக்கிறது. யெஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு சபையே, ஏசா கடைசி வரை ஏசாதான். யாக்கோபு, இஸ்ரவேல், யெஷூரன். தேவ சமூகத்திலே கொண்டு வரப்பட்ட தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசாவின் ஆசீர்வாதத்தை பார்த்துதான் அவங்கள நல்லா தானே இருக்கிறாங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல பொறாமை வந்துச்சு. ஏன்னா அவன் நினைக்கிறது நடக்குது. அவன் ரொம்ப நல்லா தானே இருக்கிறான். அவன் நல்லா தான் இருக்கிறான். அவன் கடைசி வரை யாரா தான் இருக்கிறான்? துன்மார்க்கனா இருக்கிறான். ஆனா நம்ம அப்படி அல்ல. நம் பாவிகளா இருந்தோம், நம் பலவீனரா இருந்தோம், நம்ம சத்துருக்களா இருந்தோம். இப்பொழுது நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம், பரிசுத்தவான்களா இருக்கிறோம். தேவன் தருகிற இந்த மாற்றத்தை பாருங்கள். அதனாலதான் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். உணர்த்தி உருவாக்கி உறவுக்குள்ளே நிலைக்க வைக்க கர்த்தர் இந்த 41 ஆண்டுகள் கிருபையாய் நடத்தினார் இந்த ஊழியத்தை. இனியும் கர்த்தரே நடத்துவார். எத்தனெல்லாம் யெஷூரன் ஆகணும், இஸ்ரவேல் ஆகணும். உணர்த்தி உருவாக்கி நடத்தி பாதுகாத்து பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணி உன் தகப்பனாக யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் அவனை போஷிப்பேன். கர்த்தருடைய வாயிதை சொல்லிட்டு யெஷூரனுக்கு சகாயமாய் அவர் வானத்தில் வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில் வந்தது உலக ரட்சகராய். இனி வரப்போகிறது தம்முடையவர்களுக்காக மட்டும். பலியினாலே தம்மோடு கூட உடன்படிக்கை செய்த தம்முடையவர் யெஷூரனுடைய தேவனுக்காக. யெஷூரன், எனவேதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நீ யாக்கோபு, நம்ம லைஃப் அவர் பொறுமையா இருக்கிறார். யாக்கோபை யெஷூரனா மாற்ற அவர் பொறுமையா இருக்கிறார். நம்ம லைஃப்ல எவ்வளவு பொறுமையா இருந்து இப்படி மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன்னா எனக்கு தெரியும் என்னை இப்படி ஒரு நிலையில நிறுத்த என் ஆண்டவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார் தெரியுமா? எத்தனை தருணங்களை வீணாக்கி பொறுமையா இருந்து. ஏன்னா நாளைக்கு அவர் வரும்போது உன் பேர் என்னன்னு கேட்டக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? வாசல் அடைக்கப்பட்டதும் அநேகர் போய் கதவை தட்டுவாங்களாம். கதவை தட்டுன்னு ஆண்டவர் அவங்க சொல்லுவாங்களாம், ஆண்டவர் உம்முடைய நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புதங்களை செய்கிறோம் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரர் உங்களை நான் எனக்கு தெரியாது அப்படிம்பார். ஓ, இங்க இப்போ தெரியாதது போல இருப்பார், அங்க உண்மையிலே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்படி மட்டும் ஒன்ஸ் சொல்லிட்டாருன்னு வைங்களேன், நான் இந்த வெள்ளையும் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சமயம் தருகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். கர்த்தர் பேசியிருக்கிறார். என்ன செய்யணும்? நீர் உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமை, அந்த மகிமையில என்றாகிறது வரைக்கும் எனக்கு உங்க நடத்துதல் தேவை. அர்ப்பணிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, அப்பா என்ன நீ நடந்து வான்னு சொன்னா எனக்கு நடக்க தெரியாதுப்பா. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து பாழான நிலத்தில் என்னை கண்டுபிடித்து என்னை நடத்தி என்னை உணர்த்தி, சில கூட்டம் நீங்க கட்டுறீங்க, சிலதை கலைக்கிறீங்க. கடைசி வரை இப்படியே நடத்திருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி வரை இப்படியே நடத்திருங்கப்பா, என்னை விட்டுறாதீங்க. கடைசி வரை யசூரனுக்கு சகாயமாய் ஏறி வருகிறவரே. எத்தனை பேர் உண்மையா கேட்குறீங்க? கடைசி வரை இப்படியே நடத்திருங்க. இன்னைக்கு அநேக ஏசாக்களின் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு ட்ராக் மாறி போறவங்க நிறைய. என்னதான் இந்த பூமியில உயர்த்தப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அது நிரந்தரம் கிடையாதுங்க, நிரந்தரம் கிடையாது. ஆனால் நிலையான நகரம் நமக்கு அங்கே இருக்கிறது. கண்ணீர் கிடையாது, கதறல் கிடையாது, அழுகை கிடையாது, பசி கிடையாது, பட்டினி கிடையாது, அங்க வேதனை கிடையாது. அங்க போனோம். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல உடைக்கணுமோ என்ன உடைச்சிருங்கப்பா. எந்தெந்த பகுதியில் இன்னும் உருவாக்கப்படணுமோ உருவாக்குவீராக. உங்களை நம்பி உங்க கையில் என்ன தருகிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நடத்துங்கப்பா. முழுவதுமாய் நடச்சு, முற்றிலுமாய் நடச்சு. நீராளுகை செய்யும் ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, ஓ துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும், சொன்னதை செய்திடும், சொன்னதை நம்புவே நம்புவே. ஏமா கலரா சந்தனரா நம்புவே நம்புவே. சொல்லுங்க, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை. நேசித்தவர் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமாயில்லை. ஆமென். நேசித்தவர் என்னை வெறுக்க. விசுவாசத்தோடு தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். ஆமென். தகப்பன் சேர்த்திடுவார். நம்புவே வரை ஓரலமா கதனரோ நம்புவே ஹல்லேலூயா. சொல்லுங்க, யாக்கோபின் தேவன் என் தேவன். யாக்கோபின் தேவன் தேவன் எனக்கென்றும் துணையவர். என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் எனக்கென்றும் துணை. ஆண்டவரே, என்னாலும் நடத்துவார். கைகளை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை நம்புவேன்.
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நான் நம்புவேன். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களை உணர்த்தி உருவாக்கி நடத்தி மறுகரை கொண்டு போய் சேர்க்கிறவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.